சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள உணவகத்தில் இட்லிக்கு கொடுக்கப்பட்ட சாம்பாரில் பல்லி இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பான புகாரில் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஆரோக்கியசாமியிடம் கேட்கலாம். ஆரோக்கியசாமி, வணக்கம். எத்தனை பேர் கொண்ட இந்த அதிகாரிகள் குழுவானது ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகிறது? தற்போது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் உள் நோயாளிகள் அவருடைய உறவினர் இன்று காலை அது அருகில் உள்ள ஒரு உணவகத்துல காலை உணவு வாங்கி கொண்டு போய் அந்த மருத்துவமனையில பிரிச்சு பார்க்கும்போது அதுல பல்லி இருந்திருக்கு. பள்ளி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து அதை அப்படியே கொண்டுட்டு அந்த உணவகத்துல கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பள்ளி இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் சகஜந்தான், எடுத்து தூக்கி போட்டு சாப்பிடுங்க, அந்த மாதிரியான ஒரு அலட்சியமான ஒரு பதில கூறியிருக்காங்க. இதனை அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தகவலின் பேரில் சோதனை பண்ணாங்க. சோதனையின் போது அங்கிருந்த ஸ்டோர் ரூம், அதாவது உணவு சமைப்பதற்காக வைத்திருந்த பொருட்கள் உள்ள புழு பூச்சிகள் அதிகமாக தென்பட்டதால் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு உடனடியாக இந்த உணவகத்திற்கு உள்ள உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் உணவகத்தை முற்றிலும் சுத்தம் செய்து 5 நாட்கள் மூட வேண்டும் போன்ற பல்வேறு கண்டிஷன்களை கொடுத்து இப்போதைக்கு தொடர்ந்து சோதனை நடத்தி வந்தாங்க. 4 பேர் கொண்ட குழு இதை சோதனை செய்து தற்போது உணவகத்தை மூடி நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். நன்றி ஆரோக்கியசாமி, உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.